பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. நாம் யாவரும் அப்படியே எழுந்து நின்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுதலோடு காத்திருப்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உடைய வார்த்தைகளை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்தமான உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள், எங்களை உணர்த்துவிக்கும் வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனாயும் உள்ள உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய அன்பின் குரல் எங்கள் நடுவிலே ஒலிக்கட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளும் உணர்வை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி லீதியாளின் இருதயத்தை அகல திறந்தீராமே. எங்களுடைய எல்லாருடைய இருதயங்களையும் உடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி திறந்தருளும் அப்பா. இந்த ஓய்வு நாள் அல்லது இந்த கர்த்தருடைய நாளின் ஆராதனை செய்தியை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக வருகிற வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகள் எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையாய் நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாரம் நம்முடைய தியானத்திற்காக திருச்சபையிலே நம்ம கொடுத்திருக்கிற அருமையான ஒரு தலைப்பு, இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல். மிக அற்புதமான ஒரு தலைப்பு, வருடம் முழுவதும் தியானிக்க வேண்டிய ஒரு அருமையான தலைப்பு. நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை எல்லாமே உயிருள்ள உயிரற்ற எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்றும் தம் மூலமாயும் தம்மாலேயும் உருவாக்கின இந்த அழகிய உலகம். ஆகவே இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுமே ஆண்டவருடைய குரலை ஒலித்து கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தின் முதல் 3 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் பாருங்கள், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவோருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சப்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சப்தம் கேட்கப்படுகிறது. எப்படி? அவைகளுக்குத்தான் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லையே, அவைகளின் சப்தம் எப்படி கேட்கப்படுகிறது? யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியையாவது விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசமே பண்ணும். ஆழ்கடல் மச்சங்களை அழைத்து கேட்டுப்பார், அவைகள் உனக்கு விவரித்து சொல். ஆழ்கடல் மச்சங்களுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. சரி, அவைகளெல்லாம் உயிர் உள்ளவைகள். ஆகாயத்து பறவைகள் உயிர் உள்ளவைகள், மிருகங்கள் உயிர் உள்ளவைகள். சரி, ஏதோ ஒரு மொழியிலே அவைகள் கம்யூனிகேட் பண்ணும் என்று சொல்லலாம். ஆனால் அந்த 2 வசனத்திலே, யோபு 12ஆம் அதிகாரத்தில் 7, 8 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசமே பண்ணும் என்று சொல்லி இருக்கிறதே. பூமிக்குத்தான் பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லையே. ஆகவே தான் சங்கீதம் 19 அவர் சொல்றாரு, அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சப்தம் தொனிக்கிறது என்றால் இந்த இயற்கையின் வழியாய் கடவுளின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை தான் இன்றைக்கு தியான வசனமாய் நம்ம கொடுத்திருக்கிறார்கள். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் பிழைப்பூட்டுகிற நம்முடைய பரமபிதா. இவ்வளவு அருமையான உதாரணம் பாருங்கள். ஆகாயத்து பறவைகள், மத்தேயுவில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, காகங்களை கவனித்து பாருங்கள்,
அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா. இயற்கையில் ஒலிக்கும் கடவுளின் குரல் என்ன தெரியுமா? இந்த காலை ஆராதனை வேளையிலே நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிற அருமையான ஒரு வார்த்தை. இந்த ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை இறைவன் பிழைப்பூட்டுகிறார். நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள். விதைக்கிறோம், மாதம் முழுவதும் வேலை செய்கிறோம், அறுக்கிறோம், மாத கடைசியில் பேங்கில் பணம் வந்து விழுது, சம்பளம், அறுவடையும் செய்கிறோம். அதில் கொஞ்சமாய் நம்ம எல்ஐசியில் போட்டும் வைத்திருக்கோம், சேர்த்தும் வைக்கிறோம். நாம் விதைக்கிறோம், அறுவடை செய்கிறோம், அதில் கொஞ்சத்தை சேர்த்தும் வைக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லையே. கடனில் தான், இந்தியாவே கடனில் தான் இருக்கு. இந்தியர்கள் எல்லாருடைய தலையிலும் கடன் இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். ஒரு நிறைவான வாழ்வை நம்மால் வாழ முடியவில்லை. ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை வாழ, அதாவது நம்முடைய தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லை. ஆடம்பர தேவைகளை சொல்லலை, அத்தியாவசிய தேவைகளை சொல்லுகிறேன். ஆனால் காகங்கள் அல்லது பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுகிற ஒரு உதாரணம், நீல திமிங்கலம். உலகத்திலேயே குட்டி போட்டு பால் கொடுக்கும் விலங்கினம் மேமல். அதில் பெரிய விலங்கினம் எது அப்படின்னா கடலில் இருக்கிற நீல திமிங்கலம். 40 யானை எடை சேர்ந்தது தான் ஒரு திமிங்கலம். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு திமிங்கலம் குட்டி போடும். அந்த குட்டிக்கு அது பால் கொடுக்கணும். ரத்தம்தான் பாலாக மாறுதுன்னு நமக்கு தெரியும். அந்த ரத்தம் ஊறணும்னா சாப்பிடணும்னு நமக்கு தெரியும். அது தான் ஈன்ற தன்னுடைய குட்டிக்கு ஒரு நாளைக்கு 500 லிட்டர் பால் கொடுக்குது. 500 லிட்டர் பால் ஒரு தாய் திமிங்கலத்தினுடைய உடம்புல சுரக்கணும்னா அந்த தாய் திமிங்கலம் ஒரு நாளைக்கு 5 டன் எடையுள்ள உணவு, 5000 கிலோ எடையுள்ள உணவை அது முழுங்கணும் பெர் டே, ஒரு நாளைக்கு. எத்தனை திமிங்கலம் கிடக்குது? அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், இந்திய, இந்த 3 பெருங்கடல்களில் மட்டும்தான் இந்த நீல திமிங்கலம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை திமிங்கலம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு திமிங்கலத்திற்கு ஒரு நாளைக்கு 5 டன் உணவை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கடல் வத்தியா போச்சு. அவ்வளவு ஆகாரம், 5 டன்னு 5000 கிலோ எடை உள்ள உணவு. 6 அறிவுள்ள மனிதர்கள். நம்ம 3 நேரம் சாப்பிட்றோம், 4 நேரம் சாப்பிட்றோம். 3 நேரம் சாப்பாடுறது 4 நேரம். நம்முடைய சாப்பாடை மொத்தமாக சேர்த்து வெயிட்டு போட்டாலும் எத்தனை கிலோ வந்துடும்? ஒரு திமிங்கலத்துக்கு ஒரு நாளைக்கு 5000 கிலோ உணவு கொடுக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தர முடியாதா? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதிருங்கள். நீ ஏன் கலங்குகிறாய்? நீங்கள் கவலைப்படாதிருங்கள், உணவுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று மலை பிரசங்கத்தில் எளிமையாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய கவலை முழுவதும் எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் தான் இன்னைக்கு மனிதனுடைய கவலை. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் தான் சொன்னார், இயற்கையில் ஒலிக்கும் கடவுளின் குரலை கேளுங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? இப்போ நம்ம ஒரு கேள்விக்கிறோம், இந்த பறவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை, அவைகளை எப்படி ஆண்டவர் அல்லது ஏன் பிழைப்பூட்டுகிறார்? நம்மளை ஏன் பிழைப்பூட்ட மாட்டேன் என்கிறார் என்றால், காகங்களை கவனித்து பார்ப்போமா? 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் 5வது வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, எலியாங்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், எலியா நீ போய் கேரித்த ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு,
உனக்கு உணவு கொடுக்க, ஆகாரம் கொடுக்க காகங்களுக்கு நான் கட்டளையிடுவேன். காகங்கள் உனக்கு காலையில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும். ஆண்டவர் கட்டளையிட்டார் காகங்களுக்கு. காகங்கள் கரெக்டாக அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும். எந்த காகமாவது எந்த நாட்டிலேயாவது மனிதர்களுக்கு கொண்டு வந்து ஒரு பொருளை கொடுக்குமா? காகத்தினுடைய ஜென்ம சுபாவமே ஒரு மனிதன்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போகிறதான் அதனுடைய வேலை. வீட்டில் வத்தல் வடகம் காய வச்சா தூக்கிட்டு போயிடும், கருவாடு காய வச்சா தூக்கிட்டு போயிடும். கையில் வடையோட சின்ன பிள்ளைகள் ஒருவேளை கவனம் இல்லாமல் நின்றுச்சுன்னா கையில் எடுத்து கூட பிடிச்சிட்டு போயிடும் காக்கா. அந்த காலத்திலே கதை எழுதுனாங்க, பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போயிடுச்சு. மற்ற பறவைகள் எழுதல பாருங்க. அப்போ காகங்கள் கன்னிங்கான ஒரு பறவை. அது மனிதர்கள் அசந்திருந்தா மனிதர்கள்ட்ட இருந்து ஒன்றை பறிச்சுட்டு போகுமே ஒழிய கொண்டு வந்து கொடுக்க அது காகத்தினுடைய சுபாவம் கிடையாது. ஆனால் இங்கே சரித்திரத்தில் தன்னுடைய சுபாவத்துக்கு விரோதமான ஒரு வேலையை காகா செய்து ஒரு மனிதனுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கு. இந்த காகத்திட்ட கேட்குறோம், காகமே காகமே, உன் குணமே இது கிடையாத, ஒரு ரத்தத்திலே இப்படி ஒரு உதவி செய்கிற குணம் கிடையாத, நீ எப்படிப்பா கொண்டு வந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்டால் அந்த காகங்கள் என்ன சொல்லும் தெரியுமா? என்னை பிழைப்பூட்டுகிற ஒரு பரமபிதா இருக்கிறார். நாங்கள் காகங்கள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனால் எங்களை ஒருத்தர் பிழைப்பூட்டுறார். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான உணவை அவர் தருகிறார். அவர் சொன்னார் என்பதற்காக, கடவுள் சொன்னார் என்பதற்காக எங்கள் சொந்த குணத்தையே நாங்கள் மாற்றிட்டோமே. பறித்து திங்கிற நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறவங்களா மாறிட்டோம். அதற்கு காரணம் எங்களை பிழைப்பூட்டுகிற கடவுள் சொன்னார். இப்போ அதை அப்படியே மனிதனுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. கடவுள் சொன்ன வார்த்தைகளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன் அப்படியே கீழ்ப்படிந்தால் அது அவன் குணமே இல்லாமல் இருக்கலாம், அவன் ஜென்ம சுபாவமே அது கிடையாது. ஆனால் கடவுள் சொல்கிறார். உதாரணமாக ஒருத்தன் பயங்கர முரடனாக இருக்கான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், கொஞ்சம் பலவீனமான ஆளை கண்டா அடிப்பான், அப்படி தன்னை ஒரு பெரிய முரடனாக இருக்கிறான். அந்த மனிதன்ட்ட ஆண்டவர் சொல்கிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது, நல்ல வார்த்தைகளை தான் பேசணுங்கிறார். அவன் உடனடியாக அதுக்கு கீழ்ப்படிந்து, அது அவன் குணமே கிடையாது, கெட்ட வார்த்தை பேசுவதை முழுமையாய் நிறுத்தி விட்டான்னு வச்சுடுங்க. அப்ப ஆண்டவர் அவனை போஷிக்கிற ஆண்டவராய் மாறுகிறார். ரொம்ப சிம்பிள். அவருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது, அவன் தன் சுபாவங்களையே மாற்றிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவனை போஷிக்க ஆரம்பித்து விடுகிறார். வழிநெடுக வேதத்தில் நீங்க வாசி பாருங்க, கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரையும் பாருங்களேன். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், அளவற்ற செல்வந்தராய் அவரை மாற்றினார். ஈசாக்கு கீழ்ப்படிந்தார், 100 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார். யாக்கோபு கீழ்ப்படிந்தார், அவரை வர பெரிய மனுஷனாய் மாற்றினார். இன்னும் வேதத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு அடிபணிந்த கீழ்ப்படிந்த ஒருவரை கூட அவர் போஷிக்காம விடலை, அவர் எல்லாரையும் போஷித்தார். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் நாம் முற்றிலுமாய் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். காகம் கொண்டு வந்து கொடுத்தது, ஆற்றின் தண்ணீர் இப்பொழுது வற்றி போயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு 6வது 7வது வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 17:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உருவாகி, எலியா, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு
உன்னை போஷிக்கும்படி நான் கட்டளை இட்டேன், நீ போய் அங்கே தங்கியிரு என்று சொன்னார். எலியா போகிறார். அங்கே ஊர் வாசலிலே ஒரு விதவையை பார்க்கிறார். அவளிடத்தில் தண்ணீர் கேட்கிறார். அவள் உடனே தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க வரும் பொழுது அவளிடத்தில் எலியா கேட்கிறார், அம்மா, எனக்கு ஒரு சின்ன உணவு செய்து தாய் என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொன்னாள், ஆண்டவிடத்திலிருந்து கட்டளை பெற்ற அந்த பெண் கீழ்ப்படிய மறுத்து அவள் சொன்னாள், கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்டு சாக போறோம் என்று சொன்னாள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளைக்கு அவளால் கீழ்ப்படிய முடியல. சரி ஆண்டவரே, இருக்கிற கொஞ்சம் மாவுல வர்ற உங்களுடைய ஊழியக்காரனுக்கும் ஒரு சின்ன அடையை நான் செய்து கொடுக்குறேன்னு சொல்ல முடியல. அந்த ஊழியக்காரன்ட்டே சொல்றா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் இருக்கு, அதை சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் சாக போறோம் என்று சொன்ன பொழுது எலியா கண்டு கொண்டார். அவளிடத்துல மறுபடியும் வற்புறுத்துகிறார். இருக்கிறதுல கொஞ்சம் ஒரு சின்ன அடைய செய்து என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அவள் கீழ்ப்படிந்தாள். அநேகர் இந்த பிரசங்கத்தை சொல்லுவாங்க, நீங்க ஊழியக்காரங்களுக்கு காணிக்கை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஊழியக்காரர்களுக்கோ ஊழியங்களுக்கோ காணிக்கை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இந்த இடத்துல உள்ள சம்பவத்தை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது. இங்கே அவள் எலியாவுக்கு கொடுத்ததுனால ஆசீர்வதிக்கப்படலை. தேவனுடைய கட்டளை முதல் நாளே வந்துருச்சு. அந்த கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். பஞ்சம் காலம் தீரு மட்டும் அந்த எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. அப்போ ஆசீர்வாதம் எப்போ? கீழ்ப்படிந்தாள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கும் கிராம ஊழியம் செய்கிற ஒரு அருமையான வாலிபன், அவரை எனக்கு நன்றாய் தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு நாள் அவர் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய போகும் பொழுது அவர் பாக்கெட்டில் மொத்தமே 200 ரூபா தான் இருக்கு. அவர் காரில் போயிருக்க, அடுத்தல பெட்ரோல் போடணும்னா கூட அவர்கிட்ட வேற காசு. ஆனால் ஆண்டவர் சொல்லு, இந்த கிராமத்தில் ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறான், உன் பாக்கெட்டில் உள்ளதை அப்படியே எடுத்து கொடு அப்படின்னு மனசில் உணர்த்துறார். உடனே அந்த ஊழியக்காரர் 200 ரூபாய் எடுத்து அப்படியே கொடுத்துட்டார். கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டார். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவர் அப்படியே கீழ்ப்படிந்ததினால் அவர் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். அந்த ஊழியத்தில் இன்றைக்கும் சங்கரங்கோயில் பகுதியிலே ஊழியம் செய்கிறார். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் சிறந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையிலே அவருடைய குரல் இயற்கையின் வழியாய் ஒலிக்கிற அவருடைய குரல், என்னை நோக்கி பார். முதல் வார்த்தை. எத்தனையோ தாவரங்கள் இருக்கிறது, பூக்கள் இருக்கிறது. அதில் சூரியகாந்தி பூவுக்கு ஒரு சிறந்த இடம் உண்டு. இந்த சூரியகாந்தி பூவிலிருந்து வருகிற எண்ணெய் மனிதனுடைய அன்றாட சமையலுக்கு உதவி செய்கிற ஒரு எண்ணெய். இந்த சூரியகாந்தி பூவை பாருங்க. காலையிலே நீங்கள் சூரியகாந்தி பூ ஒரு தோட்டம் முழுசும் பூத்திருக்கும், மஞ்சள் ரொம்ப அழகா இருக்கும். காலையில் எல்லாம் கிழக்கு நோக்கி இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாம் வானத்தை நோக்கி இருக்கும். சாயங்காலம் எல்லா பூவும் மேற்கு பக்கமாக திரும்பி இருக்கும். அது எப்படி ஒரே நாளில் அந்த பூ அப்படியே அந்த சூரியன் பயணிக்கிற பாதைக்கு நேராக அப்படியே திரும்பி 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 வந்து அப்படியே கிழக்க வந்து அப்படியே இருக்கும். மறுநாள் காலையில் நீங்கள் போங்க, அவ்வளவு பூவும் கிழக்க நோக்கி சூரியனை நோக்கி திரும்பி இருக்கும். இத்தனை வேதத்தில் அவர் சொல்றார், இது இயற்கையிலே கடவுளின் குரல். என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். என்னை நோக்கி பார், முகங்கள் வெட்கப்படுவதில்லை. நான் அவரை நோக்கி பார்த்தேன், என் முகம் பிரகாசம் அடைந்தது. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் குரலை கேட்டார். கண்பானவர்களே, இந்த காலை ஆராதனையில் ஆண்டவர் முதலாவது நம்மிடத்தில் அவர் சொல்லுகிற அந்த குரல், சூரியகாந்தி பூ
அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது கற்றுத்தருகிறது, என்னை நோக்கி பார். என்னை நோக்கி நீ பார்க்கும் பொழுது உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுகிறது மாத்திரமல்ல, உன் வாழ்வு அநேகருக்கு உணவளிக்கும். உன் வாழ்வு அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். சூரியகாந்தி பூவிலிருந்து வருகிற விதைகளிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த சமையல் எண்ணெய் எப்படி அநேகருடைய உணவு தேவையை தீர்க்கிறதோ, அதே போல நீ ஆண்டவரையே பார்த்து கொண்டிருப்பாயானால் உன் தேவைகள் சந்திக்கப்படும். உன்னோடு கூட அநேகருடைய தேவைகளும் உன் மூலமாய் சந்திக்கப்படும். நீ ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தால் போதும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக ஆண்டவருடைய குரல் இயற்கையிலே ஒலிக்கிற குரல். நீ என்னை நோக்கி பார்த்தால் உனக்குள்ளே ஒரு சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். நீ எப்பொழுதும் முக மலர்ச்சியோடு இருக்கலாம். சூரியகாந்தி போய் பாருங்கள், அது மலர்ச்சியாய் மலர்ந்து வட்டமாய் பார்ப்பதற்கு மிகவும் அழகாய் இருக்கும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை. நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக கூட ஆண்டவர் நம்மை தலைகுனிய விட மாட்டார். அதற்கு என்னுடைய வாழ்க்கையே சாட்சி. 40 ஆண்டுகளுக்கு மேலாய் ஆண்டவரை பின்பற்றி வருகிறேன். இன்று வரை என்னை எந்த இடத்திலும் அவர் தலைகுனிய விடவே இல்லை. என்னுடைய தேவைகளை சந்தித்து என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவதாக அவருடைய வார்த்தை இயற்கையிலே ஒலிக்கிறது. என்னை நோக்கி பார். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும் பொழுது நீ ஆரோக்கியமாய் இருப்பாய். மல்கியா 4:2 சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆரோக்கிய வாழ்வு நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி, ஆண்டவரே, இயற்கையின் மூலமாய் ஒலிக்கிற உம்முடைய குரலை நாங்கள் கேட்டோம். என்னோடும் எங்களோடும் பேசி இருக்கிறீர். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று இப்பொழுது அவர் பக்கமாய் திரும்புவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் அடையே. ஹல்லேலூயா. அவரை ஊக்கமாய் நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. எங்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது எங்கள் சரீர பலவீனங்கள் மாறட்டும், எங்கள் சுகவீனங்கள் மாறட்டும். ஆரோக்கியம் உள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றுபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகளை ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும். அவர்கள் தேவைகளை சந்தியும். அவர்களை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமடையாதபடி அவர்கள் மலர்ச்சியாய், முகமலர்ச்சியாய் இருக்க உதவி செய்யும். அவர்கள் முகங்கள் பிரகாசமாகட்டும். எதிரிகள் முன்பு, சமுதாயத்தின் முன்பு தலைகுனிந்து உம்முடைய பிள்ளைகள் நிற்கவே கூடாது. அதிகாரிகள் முன்பும் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்கச் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.